ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீனை பார்க்குறதுக்காக. இன்றைக்கி காலையில் எழுந்து மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா? அந்த உள்ளுணர்வு தான் இன்றைக்கி நான் எழுந்து பண்ணேன். எஸ், அஃப்கோர்ஸ் என்னோடய கால் வலி இருக்குது. இன்னுமே ஃப்ராக்சர் சரியாகலை. லாஸ்ட் வீக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன். அப்போவுமே பேண்டேஜ் பிரிச்சுட்டு வேறு பெயின் ரிலீவ் ஆகிறதுக்காக ஒரு மாதிரி பேண்டேஜ் போட்டிருக்காங்க. வெயிட் மட்டும் அந்த காலில் கொடுக்கவே கூடாது, கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கரோட ஹெல்ப்போடு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி பூஜை பண்ணியே ஆகணும்னு தோணுதுனால பெருசாக ஒன்றும் நான் அலட்டிக்காமல் லைட்டாக சின்னதாக எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி ஒரு விளக்கேற்றி நம்ம சேமியா இருக்கு இல்லையா, அதிலே வந்துட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வத்தியெல்லாம் காமிச்சு வச்சு பூஜை பண்ணேன். என்ன இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம மனசில் இருக்கிற ஒரு நம்பிக்கை, பக்தி அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது எவ்வளோதான் சோதனைகள் கொடுத்தாலுமே கூட கடவுள் மேலே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு நம்பிக்கை அப்படின்னு வைக்கும்போது அது நம்மளுக்கு துடுப்பு மாதிரி, அந்த கரையை கடக்கிறதுக்கு யூஸ் ஆகிற துடுப்பு மாதிரி, இல்லை ஒரு மரம் மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் கடவுள் எவ்வளோ சோதித்தாலும் அவரை நான் விடுறதே கிடையாது. எனக்கான ஒரு நம்பிக்கை, எனக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து, நம்ம கோபத்தையும் அவர்கிட்ட தான் காமிப்போம், நம்மளுடைய ஆதங்கத்தையும் அவர்கிட்ட தான் காமிப்போம், அதே மாதிரி நம்மளோட சந்தோஷத்தையும் அவர்கிட்ட தான் காமிக்கணும். நான் நன்றியவும் காமிக்கிறேன். ஏன்னா பெருசாக ஆகாமல் இன்றைக்கி சின்னதாக ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அலங்காரமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய விளக்கு ஏற்ற முடியல, அதனால் அந்த குட்டி பேட்ரி லைட் இருக்குது இல்லையா, அதை போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு நானே எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோதுமை ரவையை வச்சுட்டு ஒரு உப்மா அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிச்சடின்னு சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பீஸ் இருந்தது, அதையும் பண்ணி சாப்பிட்டதாச்சு. ஈவினிங் இன்றைக்கி திரும்ப ட்ரெஸ்ஸிங்காக ஹாஸ்பிட்டல் போகணுமா இருந்தது. இன்றைக்கி வெதரும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இப்போது கிட்டத்தட்ட 21 டேஸ், நாளைக்கு சாட்டர்டே வந்துச்சுனாக்கா வெளியவே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எப்படி இருக்குன்னா, பழகிக்கணுமோ அப்படின்னு தோணுச்சா என்னன்னு தெரியல. பட் வெளியே போகும்போது ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கலாமான்றது போல் இருந்தது. பட் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ டிராஃபிக்கில் தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, வெதருமே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டு மனசை நம்ம டைவர்ட் பண்ணணும் இல்லையா? யோசனைகள் ரசிக்க கற்றுக்கணும் இல்லையா? எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சில விஷயங்களை அதில் நம்ம ரசிக்க பழகும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பேட்டரி லைட்டை போட்டு வச்சுட்டு நான் சாமிக்கு கும்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.